முயற்சி படத்தோட ட்ரெய்லரும் ஃபைனலாக ரிலீஸ் டேட்டும் ஒரு அஃபிஷியலாக வந்திருக்குது. ஸோ அஜித் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும், தலை ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் February 6ஆம் தேதி இந்த வருஷம் தான் வந்து அவங்களுக்கு பொங்கல் எல்லாமே, தீபாவளி எல்லாமே சும்மா வேறல எப்படி இருக்குது. எல்லாருமே பார்த்துருப்போம். எப்படி இருக்குது இந்த ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா வேறு லெவல் தீயா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் பொங்கலுக்கு வந்திருந்ததுன்னா இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 4-5 நாள் இந்த பீரியட்லேயே வந்து பார்த்தோம்னா இந்நேரம் ஒரு 150 crores வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கோம். கேம் சேஞ்சர்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. மற்ற படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இதுவாகிட்டுருக்கும். ஸோ கேம் சேஞ்சர் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடி வாங்கியிருக்கலாம். ஸோ பட்டு பரவாயில்ல, கேம் சேஞ்சர் வந்து தப்பிச்சிருச்சு. விடாமுயற்சி உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்து ரீமேக் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. உண்மையாக அதுக்கும் இதுக்கும் வந்து ஏதோ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியை தான் எடுத்துருக்குறாங்க தவிர இது வேறு மாதிரி இருக்குது. இது சும்மா வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீசர் பார்க்கும்போது கூட சும்மா லைட்டாக அப்படியே என்னடா ஒரு அமைதியாக போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலாம் கதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க போகுது. சுற்றி அந்த டெசர்ட்டு, அந்த பாலைவனம், அந்த ஏரியாவை சுற்றி அப்படியே உள்ளே பூந்து ஓடிக்கிட்டு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ரியக்கே அவருடைய பர்ஃபார்மன்ஸு ஒரு பக்கம், த்ரிஷாக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு, அதில் ஒரு பிரேக்கப்பு, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. அர்ஜுன் சாரும் ரெஜினா கசன்ராவும் வந்து நல்லவங்களா கெட்டவங்களானே கணிக்க முடியாத அளவுக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. பட் அவங்க ஏதோ ஒரு ப்ளே பண்ணுறாங்க, அது தெரியுது. பட் ஆரவ் பார்த்தா பக்கா கிரிமினல் மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய ரோல் அப்படிங்கிறது செம்மையாக இருக்கிறார். அவரோட லுக்கும். மகிழ் திருமேனி அவரை பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த கரண்ட் இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்னு சொல்லலாம். நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து கொண்டாடுறோம். பட் மகிழ் திருமேனியை இன்னும் கொண்டாடுவோம், இனிமேல் கொண்டாடுவோம் அப்படின்னு தோணுது. பட் இது வந்து ஒரு பிரேக் டவுனை தழுவி எடுத்தாலும் இன்னும் மகிழ் திருமேனியோடைய அந்த இதுக்கு தீனி போடுற மாதிரி இன்னொரு படம் ஏகே பண்ணுவாருன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தடம் வந்து பார்த்தோம்னா கௌதம் மேனன் சாருடைய அசிஸ்டண்ட்டாக வந்து மகிழ் திருமேனி சார் இருந்தாலுமே, பட் குருவை மிஞ்சின ஒரு சிஷ்யன் அப்படின்னு கூட வந்து சில இடங்களில் சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது தடம் அந்த ஒரு படமே வந்து ஜிவிஎம் சார் பண்ண படங்களை விட ஒரு பெட்டரான பிளாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் ஜிவிஎம் சாருக்குன்னு ஒரு டச் இருக்குது. எப்போவுமே ஏகே அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு படம் கிளாஸாக மாசாக கொடுப்பாரு, இன்னொரு படம் தர லோக்கல் மாசாக கொடுப்பாரு. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது 2025 பார்க்கும்போது 2015 தான் ஞாபகம் வருது. ஏன்னா February 5, 2015 தான் வந்து பார்த்தோம்னா என்னே இருந்தால் படம் செம்ம கிளாஸ் அண்ட் மாசு. பட் ஒரு 6 மாதம் கேப் விட்டு வேதாளம் தர லோக்கல் மாசு சரியான சம்பவம். ஸோ அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 60 நாள் கழித்து குட் பேட் அக்லி. ஒரு பிளானிங் அப்படிங்கிறது எப்போவுமே மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு வருத்தத்தை தான் நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ அப்படிலாம் தாண்டி ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, விஜய் சார் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படம் முடிப்பார், அடுத்த படம் கமிட் ஆவார். ஸோ முடிக்கும் போது இன்னொரு படத்தில் முடிக்கிற ஸ்டேஜில் வரும்போது இன்னொரு படம் கமிட் ஆவார். அப்படியே ஷூட்டிங் போவோம், அப்படியே வந்து நடக்கும். எல்லாம் ஒன்று ஒன்றா பிளானிங்கிறது அவர்கிட்ட சூப்பராக இருக்கும். பட் எங்கே ஏகே அவர்கிட்ட வந்து ஒரு பிளானிங் மிஸ் ஆகுதுன்னா, சுரேஷ் சந்திரா அவர்கள் யார் டெசிஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தோம்னா February 6ஆம் தேதி வந்து விடாமுயற்சி வருது, குட் பேட் அக்லி வந்து April 10. ஒரு 65 நாள் கேப்பில் இன்னொரு படம் அவசியமா? ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு February 6ங்கிறத ஒரு 60 நாள், இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 60 நாள் வெயிட் பண்ணி April 10ஆம் தேதி விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இல்லை குட் பேட் அக்லியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ஏகே படம் அப்படின்னா அதுதான் சொல்கிறேன், மினிமம் ஒரு 2 வருஷம் ஒரு கேப் இருக்கணும், 1 வருஷம் கேப் இருக்கணும் மினிமம், இல்லை ஒரு 1.5 வருஷம் மேக்ஸிமம், இல்லை மேக்ஸிமம் 2-3 வருஷம். அப்படி இருந்தால் தான் அந்த படத்துக்கே ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு மலைப்பாம்பு அப்படிங்கிறது ஒரு இறையை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது நல்லா டைஜஷனாக எல்லாம் போனதுக்கப்புறம் தான் இன்னொரு இறையை வந்து போய் சாப்பிட்டு அது ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஏகேவுடைய அந்த படம் அப்படிங்கிறது. ஒரு படம் வருதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதை நல்லா இது பண்ணி இப்போ விடாமுயற்சி பார்த்து 60 நாளில் வந்ததுன்னா, சந்தானம் கூட பார்த்தோம்னா 2 படத்துக்கு வந்து ஒரு 3 மாதம் கேப் விட்றாரு மினிமம். ஸோ அப்படி ஒரு கேப் கூட இல்லையே, ஒரு 65 நாளில் இன்னொரு படம் அவசியமா? ஸோ அதுதான். பட் எப்படி இருந்தாலும் பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அந்த பிளானிங் மட்டும் கொஞ்சம் சுரேஷ் சந்திரா சாரோ இல்லை அஜித் சாரோ டீமு. பட் என்ன ஒரு நம்பிக்கை, April 10ன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போடுவோமே. ஸோ நம்ம சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது விடாமுயற்சி, வலிமை, இந்த வலிமையிலேருந்தே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் April 10 செம்ம டேட்டு தான். பட் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகஸ்ட்டு இல்லை ஒரு தீபாவளி அந்த டைமில் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாதத்துக்கு
விடாமுயற்சியும் செம்ம செலிப்ரேஷன் இருக்க போகுது, குட் பேட் அக்லியும் வந்து செம்ம செலிப்ரேஷன் இருக்க போகுது. அது விட்டுருங்க, ஏகே எப்போ வந்தாலுமே நம்ம பார்த்துருவோம், அது வேறு லெவலு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், விடாமுயற்சியோட ட்ரெய்லர் உண்மையாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். படம் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு 350 crores ப்ளஸ் ஒரு 400 crores கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏகே படமாக விடாமுயற்சி அமைஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல பார்த்தா வந்து ஒரு பழைய அந்த ஒரு வில்லத்தனமான யங் ஏகே மாதிரி இருக்குன்னா அதான் அது அஜித் சார் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கும்போது அது அஜித் சார் மாதிரி தான் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல. பட் ஆக்ஷன் இன்றைக்கி இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ லியோ கூட வந்து ஏன் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஆக்ஷன் தான். ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து த்ரில்லிங்காக அமைதியாக படம் பார்த்தவங்க கூட இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கதையை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. நல்லா த்ரில்லிங்காக அப்படி அடுத்துன்னுங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு கதை தான் இது. ஸோ பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருக்குது. நிறைய அந்த காரு ஸ்டண்ட்டு அந்த கதையே வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு ட்ராப்பில் போய் பயங்கரமாக மாட்டுறாங்க த்ரிஷா மேடமை. ஸோ அவங்களுடைய கேரக்டர் ஏதோ ஒரு சரியான ஒரு சிக்கலில் மாட்டுறாங்க, தலை போய் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரேசிங்காக ஒரு எங்கேஜிங்காக செம்மையாக இருக்கும்போது பிப்ரவரி மந்த் அப்படிங்கிறது எந்த ஃபெஸ்டிவலும் இல்லை, ஒரு ட்ரையான மந்த்து. பட் இதை வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து ஏகே மாற்றிருக்கிறாரு இந்த ரிலீஸ் டேட் மூலயமா அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எனிவே செம்மையாக இருக்குது. அதை பிப்ரவரி 6 பொங்கல் தீபாவளி எல்லாமே அஜித் ஃபேன்ஸுக்கு இதுதான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை இந்த கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.